வள்ளியம்மா, இன்னைக்கு துண்டு கொடுத்து வழி அனுப்பிச்சு வச்சுல, உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுமா. நீதி, நேர்மை, நியாயத்தை நிலைநாட்ட பஞ்சாயத்துல ஒரு நல்ல தீர்ப்பு 12 வருஷம் கழிச்சு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா. என்னப்பா சொல்றீங்க? பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. போங்கப்பா. நீங்க பஞ்சாயத்து பண்ணதை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? சின்ன வயசுல பார்த்ததுப்பா. சரி, என்ன தீர்ப்பு சொன்னீங்க? டேய், பெத்த அப்பா கிட்டயே ஒரு புள்ள பொய் சொல்லிருக்காண்டா. இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க கிட்ட பொய் சொல்லாமா? அது தப்பு தானே? அப்பா அம்மாட்ட பொய் சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டிய வீட்டுல வேலைக்காரின்னு சொல்லி வச்சிருந்திருக்காண்டா. பெத்த அப்பா அம்மாட்ட பொய் சொன்னதுனால அவனை 10 வருஷம் ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டு இருந்தான். அந்த 10 வருஷமும் ஊர்ல இருக்கிற யாரும் அவங்கிட்ட புழங்க கூடாது, அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் நான் தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன தங்கவேலு, எல்லாம் சரிதானே? அப்பா, இன்னைக்கு நீங்க சொன்ன தீர்ப்பை பார்த்து அவன் இனிமே தம் பெத்தவங்க கிட்ட பொய் சொல்றதுக்கு யோசிக்கணும்பா. அப்படி சொல்றேன் மாவன. ஏ வெற்றி, நீ என்னடா சொல்ற? அது வந்து என்னடா சின்னவன, தீர்ப்பு சரிதானே? சூப்பர்பா. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியாம போச்சப்பா. வள்ளியம்மா மட்டும் நல்ல நிலைமையில இருந்திருந்தா இன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்த தீர்ப்பை கேட்டுட்டு ஆரத்தி எடுத்து என்ன அப்படியே வரவேற்றிருப்பாடா. கடவுள் என்னைக்கு தான் கண்ணு திறப்பாரோ. லட்சுமி, என்னம்மா நான் சொன்ன தீர்ப்புக்கு எல்லாருமே அபிப்பிராயம் சொன்னாங்க. தீர்ப்பை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லாம போயிட்டே இருக்கிற? இல்ல மாமா, உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரலான்னு. அட விடுமா, காஃபி ஒரு முக்கியமா? நீ வாமா, வா, என் தீர்ப்பை பத்தி உன் அபிப்பிராயத்தை சொல்லு. நீங்க சொன்ன தீர்ப்பு ஒரு பக்கம் நியாயமாவும் இருக்கு, அதே நேரம் இன்னொரு பக்கம் தப்பாவும் தெரியுது மாமா.